5 பேர் அறிவு, இந்த 5 வழியா பெறுகிற அறிவும் நிலை மாற்றத்துக்கு உட்பட்ட அறிவு. சிவத்தினால உணர்கிற அறிவு தான் மெய்யறிவு, அதான் மெய்ஞானம், அதான் நிலையான ஞானம். அதனாலதான் மணிவாச பொய்யா என எல்லாம் போயகல வந்து அருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே. அவர் வந்தார், என்னையா சொன்னாரு? எங்கிட்ட இருக்கிற பொய்யெல்லாம் ஓட்டி விட்டுட்டார், என்ன ஆக்கிட்டாரு, பொய்கட்டு மெய்யானார். எனவே இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாரேன். நமக்கு இனி இந்த வேலை இல்லப்பா, போயிட்டு வரேன், டாட்டா, எல்லாத்தையும் போயிட்டு வரேன்னு போயிட்டார். நீ வரமாட்டேன், இங்கெல்லாம் வரமாட்டேன்ட்டார். பொய்கட்டு மெய்யானார், மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே. என்ன பண்ணார்? கள்ள புலக்குரம்பை கட்டு அழிக்க. இது மாயாகாரியமான கள்ளத்தனம் உடையதாக இருக்கக்கூடிய உடம்பின் சார்புகளை எல்லாம் அறுத்துட்டார். ஏன்? ஆணவ மலம் அடங்கியது, இருவினை ஒப்பு நிகழ்ந்தது. எனவே என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சு, தம்பி நீ நம்ம கூட வாப்பான்னு சாமி கூட்டிக்கிட்டார். அவர் இதான் அவருக்கு நடந்தது. நமக்கு என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியல.